வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வீடியோவில் கல்பாக்கம் பக்கத்தில் நம்ம வந்து துவாத்தூருங்கிற இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடு. இது வந்து மல்டி ஸ்டோரி பில்டிங் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து 26க்கு 36 அப்படிங்கிறது வீட்டோட பிளான். இதுக்கு மேலே இடம் யார் வச்சு வந்து வீடை கட்டிக்கலாம், அந்த மாதிரி அமைப்பு உள்ளது. நம்ம வந்து எப்போதும் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் வீடு கட்ட போகிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டால் போதும். இது மாதிரி 3 மாடியெல்லாம் போனோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த காலம் ஸ்ட்ரக்சரு ஃபவுண்டேஷன்லாம் மாற்றி செய்யணும். அந்த மாதிரி ஒரு வீடு பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட இன்டீரியர் வாக் த்ரூஸ்லாம் வந்து ஏற்கனவே ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட் சேனலில் நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க் கீழே கொடுத்துறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அந்த வருங்காலங்களில் நான் அப்டேட் பண்ணுறேன், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த வீட்டோட பிளானை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இருபத்தாறுக்கு 36/9 அப்படிங்கிறது வீட்டு பிளானோட சைஸு. இதுக்கு மேலே யார் இடம் வச்சு வந்து வீடை கட்டிக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கிளைண்ட் கார் பார்க்கிங் வேண்டாம், உங்களுக்கு வரண்டா மட்டும்தான் போதும் சொன்னாங்க. அதனால் வந்து 6.25க்கு 8.25 அந்த மாதிரி ஒரு பெரிய வரண்டா கொடுத்துருக்கோம். உள்ளே ரெண்டானீங்கன்னா லிவிங் அண்ட் டைனிங் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். ஒரு 17.75க்கு 11 அது மாதிரி நல்லா பெரிய லிவிங் அண்ட் டைனிங் சைஸு. கிழக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 9.75க்கு 9.25 அப்படிங்கிறது கிச்சன் சைஸு. எப்போதுமே நான் வழக்கமாக கொடுக்குற ஓப்பன் கிச்சன்ஸ் கான்செப்ட் தான் இதுலேயும் கொடுத்துருக்கேன். டைனிங்க்கும் கிச்சனுக்கு இடையில் வந்து வால் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சவுத் வெஸ்ட்டில் வந்து ஒரு பெட்ரூமு 10க்கு 11 அந்த மாதிரி, அதுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்கேன். அது மாதிரி பெட்ரூம் 2க்கு வந்து அதே சைஸ் தான். அதே மாதிரி ஸ்டேர்கேஸ் பக்கத்தில் வந்து நார்த் சைடு வந்து 4க்கு 6.25 அந்த மாதிரி ஒரு டாய்லெட் கொடுத்துருக்கேன். இது 2 பெட்ரூமுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டு பிளானில் வெளியில் ஸ்டேர்கேஸ் வச்சுக்கிறதுனால இது என்ன ஆகுனா இதே மாதிரி அடுத்த ஃப்ளோர் அப்படி தான் 2 ஃப்ளோரும் வரும். அந்த வீட்டு பிளான் எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட்ஸ் எழுதுங்க. உங்களுக்கும் எப்படிப்பட்ட வீட்டு பிளான் வேணுங்கிறத கீழே கமெண்ட்ஸ் எழுதுங்க. அது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு வீட்டு பிளான் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். நான் அந்த வீட்டு பிளான்லாம் போடுறது பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு கட்டுன்னு நினைக்கிறவங்க ஒரு சந்தேகத்தில் பண்ணலாமா வேணாமா அப்படின்லாம் இருப்பாங்க. அவங்களை என்கரேஜ் பண்ணுற விதமாக இந்த வீட்டு பிளான் போடுறேன். ஏன்னா ஒரு வீட்டு பிளானும் அது எப்படி காஸ்ட் இருக்கும், அது எப்படி உள்ள அமைப்புலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு இன்னும் அதிக ஆர்வம் வரும், வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதை தூண்டுறதுக்காக தான் அந்த வீட்டு பிளான் நிறைய போடுறேன். ஒருவேளை உங்களுக்கு இது மாதிரி வீடு பிளான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பர்சனலாக கான்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். நம்ம பே பண்ணி நீங்கள் ட்ராயிங்ஸ் வாங்கிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரீயாக தான் ட்ராயிங் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் எழுதும் போது உங்களது ஓட்டிங்க இதே மாதிரி எனக்கு வேணும் எதற்கு வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அது வந்து எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பிளானாக இருக்குன்னு நினச்சிட்டு அந்த பிளானை நான் முன்னுரிமை கொடுத்து வீட்டு பிளான் போடுவேன். அது மாதிரி தான் நிறைய வீட்டு பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய ஏகப்பட்ட வீட்டு பிளான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பட்ஜெட் வீடுகள், சின்ன சின்ன வீடுகள் நிறைய போட்டிருக்கேன். கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், போய் பார்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஒரு எண்ணம் உண்டு, எனக்கு என் காலத்துக்கு அப்புறம் இந்த யூடியூப்பில் இந்த பிளான்லாம் இருக்கும், வரும் சந்ததி இருக்கும், இதில் பயன்படும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் கொடுக்குற எல்லாமே பட்ஜெட்டில் வாஸ்துப்படி ரொம்ப காம்பாக்டான டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த வீட்டு பிளானை எடுத்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளேயே அதை முடிச்சுக்கலாம். உங்களுடைய வேஸ்ட் ஆகாது பணம்லாம். அது மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படிங்கிற திருப்தி எனக்கு நிறையாவே இருக்குது. நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், நம்ம அதை பற்றி பேசுவோம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்தேன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பராக இருக்கும். அதனால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு என்னுடைய தேவை இருக்குது, ஆர்கிடெக்சர் சப்போர்ட் தேவை அப்படின்னு நினச்சா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய ஊர், உங்களுடைய பேர் எல்லாத்தையும் எழுதி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள், உறவினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.